நம்மக்கிட்ட ஒரு சொலவடை இருக்குது. தனக்கு மிஞ்சினது தான் தான தர்மம்னு. அத என்ன மாதிரியான கண்ணோட்டத்தில நாம பார்க்குறோம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்துட்டு, அப்புறமா இந்த பதிவுக்குள்ள போலாம். அதாவது நம்மக்கிட்ட இருந்து ஒரு செயல் மூலியமா நாம ஒருத்தனுக்கு நல்லது பண்ணுறோமா, தீயது பண்ணுறோமா? அதாவது பாவம் பண்ணுறோமா, புண்ணியம் பண்ணுறோமா? தனக்கு மிஞ்சினது நம்மக்கிட்ட இருக்கிற ஒன்றை தான் நாம் செயல்படுத்துகிறோம் அடுத்தவங்கக்கிட்ட. இதை இப்படி நம்ம புரிஞ்சு பார்க்கலாமே. இப்போ என்னோடய கணவர் என்னோட தேவைக்காக நான் இப்போ ஒரு ஊருக்கு போயிட்டு வரேன்னு வைங்க. ஒரு திருமண விஷயத்துக்கு போயிட்டு வரேன். எனக்கு ஒரு ஒரு மதிப்பான ஒரு ரூ. 1000 தரார் அந்த ஊருக்கு போயிட்டு வர்றதுக்காக. நான் எனக்கானது அவர் அது திருப்பி கேட்க மாட்டார். அது அவ்வளோ சொற்பமாக தந்திருக்காருன்னு வைங்க. இது எனக்கானது அந்த பணம். அதிலேருந்து நான் ரூ. 5 ரூ. 10 இல்லை எனக்கு எவ்வளவு ரூ. 500 நான் செலவு பண்ணிட்டு வந்துட்டேன். ரூ. 500 எனக்கு மிச்சம் இருக்குது. ஒரு நெய்பருக்கு இந்த ரூ. 500 கொடுத்தா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை விலகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ என்கிட்ட மிஞ்சினது என்கிட்ட இருக்கிறது எனக்காக இருக்கிறது தான் நாம் தர்றது. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நம்ம ஒரு கருணை பண்ணி என்னோட வீட்டுக்கார்ட்ட என் கணவர்கிட்ட நான் எப்படி அவங்களோட இதை துயர் துடைச்சே ஆகணும், எனக்கு ரூ. 500 தரணும் அப்படிங்கிறது சண்டை போட்டு அவரோட இஷ்டம் இல்லாமல் அவர் ஒரு பக்குவமற்று இருக்கார், இல்லை பக்குவமாக இருக்கார், அதை பற்றி நம்மளுக்கு இல்லை. இந்த சுலவடைப்படி பழமொழிப்படி நம்ம பார்க்கணுன்னா தாங்கிட்ட மிஞ்சி இருக்கிறது தான் நாம் அடுத்தவங்களுக்கு தானமும் தர்மமுமாக நல்லதும் கெட்டதுமாக நம்ம கொடுக்குறோம். அதுதான் தாங்கிட்ட மிஞ்சி இருக்கிறது, எஞ்சி இருக்கிறத நாம் அடுத்தவங்களுக்கு நல்லதாக செய்கிறோமா கெட்டதாக செய்கிறோமா? இது ஒரு தனி மனித கொள்கைன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் தனக்கு மிஞ்சினதை தானமும் தர்மமும் செய் அப்படிங்கிறது. நம்மோட தாய் தகப்பனாக இருந்தாலும், நம்ம உடன்பிறப்பாக இருந்தாலும், நம் குழந்தைகள் துணையாக இருந்தாலும், நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்கிறது. அடுத்தவங்களை மனதளவில் கூட நாம் உற்றவங்களை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற நோக்கமும் நாம் இதில் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது.